தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த நேரத்துல இருந்து அவதூறு பரப்புறதுக்குன்னே திமுக சில எலும்பு தொண்டுகளை போட்டு கொத்தடிமைகளை விலைக்கு வாங்கி வச்சிருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் ஆமக்கரி சீமானோட தம்பிகள் தளபதி விஜய்க்கு எதிராக அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. இது ரெண்டு இப்ப டீம் நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சது. இப்ப புதுசா ஒரு டீம் உருவாவி இதே மாதிரி அவதூறுகளை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் டிவிகே காரேன், நான் டிவிகே காரேன்னு சொல்லிட்டு தளபதி விஜய்க்கு எதிராக இவங்க அவதூற அள்ளி தெளிப்பாங்க. அவங்கள டிவிகே காரங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கே வெக்கமா இல்லையோ என்னமோ தெரியல. 100% இவங்க திமுக பெட்டி வாங்கினதான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இடையில சமீபத்துல கூட நெல்சன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. திமுக இருந்து நாங்க பணம் தாரோம், விஜய்க்கு மேல அவதூறு பேசுங்க அப்படின்னு கேட்டதாட்டு. இது மட்டும் இல்லாம நிறைய இன்ஃபுளுன்சர், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், பேஸ்புக்ல இன்ஃபுளுன்சரா இருக்கிறவங்களை எல்லாம் பணம் கொடுத்து விலைக்கு வாங்குது இந்த திமுக, பேச வைக்குது. அதே மாதிரிதான் இப்ப சில கொத்தடிமைகள் இடையில 2-3 பேர் வீடியோ போட்டே இருக்காங்க. நானும் டிவிகே காரி தான், விஜய் அண்ணே அப்படி செய்யுங்க அண்ணே, விஜய் அண்ணே ஏன் இப்படி செய்யுங்கன்னு பைத்தியம் மெண்டல் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மெண்டல்களுக்கு எல்லாம் நான் சொல்ற உதய பதில் என்ன அப்படின்னா, நீங்க எவ்வளவு வேணாலும் எலும்பு துண்டு திமுக வாங்கி தின்னுங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் ஆமக்கரி என்டிகே வாங்கி தின்னுங்க. 2026 வரப்போற தேர்தலில் தளபதி விஜய் ஜெயிக்கிறது நிச்சயம். அப்போ உங்க மூஞ்ச கொண்டு எங்க வைக்கீங்கன்னு பாப்போம்.